ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கூழ் வடகம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ மாவெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன். பச்சை அரிசி தான், முழு அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள். முழு அரிசி எடுத்து நான் இப்போ ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் செஞ்சுருக்கேன், வேறு எதுவுமே செய்யலை. ஒரு 4-5 கழுவு கழுவிட்டு 2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் இருக்கும் எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் வேக வச்சுருவோம். தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் போட்டு இதை வேக வச்சுருவோம். இது வருமோ வராதெல்லாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பொறன்னு இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வறுத்தே காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இதை இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் போட்டுடலாம். இந்த தண்ணி வச்சு சூடாகிட்டு இருக்கு, நல்லாவே சூடாகிடுச்சு. அதில் நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம சாதம் நல்லா வேகலைன்னா நம்ம பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது. அதுக்காக நம்ம அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், முழு அரிசி தான். நான் இதை பொரித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. போட்டு நல்ல வெயிலாக இருந்தால் உடனே சாயங்காலமே நம்ம பொரிச்சிடலாம். இல்லைன்னா நாளை காய வச்சு பொரிச்சு காமிக்கிறேன். நான் இது மாதிரி தான் 2-3 வாட்டியாக போட்டு, வெயில் நிறையா இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். போட்டு நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது அடி பிடிக்காது. நம்ம மாவில் செய்கிறது மாதிரி அடி பிடிக்காது. கையெல்லாம் வலிக்காது. கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும், பயப்படாமல் நம்ம வச்சு எரிச்சு விடலாம். நம்ம கூழ்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை வலிக்கும். கையெல்லாம் செவந்து போயிடும். அதுவும் இந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இது அதுவும் ஒன்றும் அவ்வளோதெல்லாம் ஒரு இதாக இருக்காது. நான் இப்போ இதை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்பயுமே அரிசியில் தான் செய்வேன். வேறு ஒன்றும் நான் அதை இடிக்க மாட்டேன், அரைக்க மாட்டேன், வெளியிலலாம் கொடுத்து எதுவுமே செய்ய மாட்டோம். நான் செஞ்சு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள். நல்லா மலர்ந்து வெந்திருக்கா. இன்னுமே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நமக்கு ஈஸியான வேலை. உங்களுக்கு கூழ் உடம்புறதுக்கு இது ஈஸியான வேலை. இதுதான் கிரைண்டரில் அரைச்சி பாவு செய்வாங்க. அது என்னென்னா கையை கடுக்கும். நமக்கு கிளறவே முடியாது. அதில் சிலது கட்டிப்பட்டு போயிடும். அதில் நம்ம புளியை அடைச்சிக்கிட்டு வராது. இது ஈஸியாக இருக்கும். சோறு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நல்லா பிடிச்சி கடைஞ்சி விட்டுட்டு, நான் கடைஞ்சி விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கடைஞ்சி விட்டுட்டு நான் எப்படி புளியிலன்னு பாருங்கள். இன்னும் சற்று நேரம் இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இது உப்பு, தேவையான உப்பை போட்டுவிட்டு மூடி வச்சுருவோம். அப்புறமா நான் இறக்கி வச்சு தான் ஜாமான்லாம் போடுவேன். இருக்கட்டும். இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சூப்பராக எப்படி மென்று வந்துருக்காங்க. அந்த மாதிரி மூடி வச்சு நம்ம மெதுவாக எரிக்கணும். அரிசி தானே நல்லா குழைய வேவணும்ல, அதனால் மெதுவாக எரித்து தின்னணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு கிளறி விட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்படி என்ன செய்யணும்னா, இப்படி நல்லா கரண்டி இந்த மாதிரி குழி கரண்டியாக வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்படி நல்லா அப்படி உடச்சி விட்டு, இப்படி உடச்சி விட்டு கிளம்பிங்கன்னா தண்ணி தனியாக போயிடும். இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பச்சரிசி. அவ்வளோதான். நானே ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிங்க போதும். நீங்கள் கூழ் காய்ச்ச வேணால் ஒன்றும் செய்ய வேண்டியது. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இருக்கும். கையெல்லாம் வலிக்காது. ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் புழுங்கரிசியில் செய்யணும்னு நினைட்டிங்கன்னா அதை ஊற வச்சு அதை அரைச்சி அதை தான் நீங்கள் கூழ் காய்ச்சணும். நான் எப்பயுமே பச்சரிசியில் தான் செய்வேன். இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு போய் தான் அப்படி கஞ்சியாக போயிடும். இறக்கி வச்சு காமிக்கிறேன். இது பாருங்க, பெருங்காய பொடி எவ்வளவு போடுறேன்னு. ஒரு சிட்டிகை தான். அதுக்கு மேலே நிறையா வேணாம். இந்த நிறையா பெருங்காய பொடி போட்டோம்னா செவந்து போயிடும். ஜீரகம் நம்ம கூட கொடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட போடுவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அரைச்சி வச்சுங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது அரைப்படாதுன்னு ஒரு ஸ்பூனு ஊறின பச்சை அரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்றம் தெரியுதான்னு பாருங்கள். அரிசிக்கும் நம்ம அரிசி அரைச்சி செய்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசமாக தெரியுதான்னு பார்த்துங்க.
அருமையாக இருக்குங்க. நமக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் நான் உங்களுக்கு கூழ் வடை புளிஞ்சு காமிக்கிறேன். நிறையா புளிஞ்சு பொண்ணுக்கெல்லாம் கொடுப்பேன். நிறையா புளிக்கணும். கூழ் பார்த்திங்கன்னா எப்படி ரெடி ஆகிட்டுன்னு அரிசியில் செஞ்சது மாதிரியே தெரியல பாருங்கள். அது உங்களுக்கு ஒன்று ஒன்று தெரியும், குருணை மாதிரி தெரியும். அது புளிஞ்சி நம்ம பொரிக்கையில் ஒன்றுமே தெரியாது. நான் புளிஞ்சிட்டு உங்களுக்கு வத்தலை காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே தெரியாது. ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும் இந்த அரிசி. அதுதான் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இங்கே வெயில் இருக்குங்க. மேடியெல்லாம் செட்டை போட்டுட்டு வெயிலே கிடையாது. அதனால் இங்கே கொஞ்சோண்டு வெயில் வரும். இவ்வளோ தான் அதில் புளியலாம். அதனால் அதுக்கு அளவாக நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ புளிஞ்சிடலாம். நான் வந்து இந்த கவர் தான் எடுத்துருக்கேன் இப்போ வடகம் புளியறதுக்கு. நீங்கள் வந்து முறுக்குரலில் இந்த ஸ்டார் வச்சு புளியறதுன்னா புளிஞ்சிக்கலாம். பட்டை வச்சு ஸ்டார் வச்சு எது வேணாலும் வச்சு புளியலாம். எதில் வேணாலும் இது புளியலாம். பட்டை வச்சுலாம் வராதெல்லாம் நினைக்காதீங்க. எதில் வேணாலும் புளியலாம். நான் வந்து இப்போ இதில் தான் எப்போயுமே இதில் தான் புளிஞ்சு விடுவேன். இந்த மாதிரி ஒரு கவர் தான் எடுத்துக்குவேன். கவர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக இங்கே ஓப்பன் பண்ணிவிடுவேன். வாயில் இங்கே கொஞ்சமாக கட் பண்ணிக்குவேன். கத்திரிக்கோல் எடுத்துவேன். மூளையில் இப்படி கட் பண்ணிக்குவேன். சின்ன ஓட்டையாக கட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஓட்டை பெருசு பண்ணிக்கலாம். கவர் அது மாதிரி சுருட்டிட்டிங்கன்னா வாயை நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். சூடு சுத்தமாக ஆறிட்டுனா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது ஆறலை. தண்ணியை தொட்டுக்கிட்டு நம்ம எடுத்து அது இப்படி அழகாக வாயிலெல்லாம் பெரட்டாமல் போட்டுக்கணும். இல்லைன்னா வாயிலெல்லாம் போட்டு பெரட்டிவிட்டோம்னா நம்ம கையில் பிடிக்கையில வலுக்கிட்டு நல்லா வராது. பிசு பிசுன்னு கையில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதை புளிஞ்சு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது தெரியுதா, அரிசியில் புளிஞ்ச வடை மாதிரி தெரியுதான்னு பார்த்துங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் புளிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரட்டுன்னு பிடிச்சி அமுக்குனீங்கன்னா அப்படியே வதன்னு எல்லாம் கொட்டி போயிடும். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் செய்யணும். இன்னொரு வாட்டி புளிஞ்சு தான் செய்யணும். இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு வேகமாக புளிஞ்சிங்கன்னா வதக்குன்னு கொட்டி போயிடும். மெதுவாக நம்ம ஸ்லோவாக தான் ஊட்டிக்கிட்டு வரணும். செத்த நேரத்தில் புளிஞ்சிடலாம். மரக்கா கணக்கில் போட்டிங்கன்னாலும் ஒரு 10 நிமிஷத்தில் புளிஞ்சு எழுந்திட்டு போயிடலாம். நம்ம சும்மா எடுக்க போகிறது இல்லைல்ல. உரல்னால் நம்ம சும்மா எடுக்கணும். உங்களுக்கு இந்த சைஸ் இந்த மாதிரி கன்று போதும்னா, இந்த பிரி போதும்னா அப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ கன்று பெருசு பண்ணிக்குங்க. இது எனக்கு இது போதும், கரெக்டாக இருக்கும். ஒன்றும் அடைக்காது, ஒன்றும் செய்யாது. ஈஸியாக புளிஞ்சு விட்டுடலாம். நான் சட்டுன்னு புளிஞ்சு விட்டுருவேன். இப்போ உங்களுக்காக நான் மெதுவாக புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் புளிஞ்சிக்கிட்டு காட்டுறேன். இதுக்கு வத்தல் புளிஞ்ச மாதிரி வத்தல் நல்லா காஞ்சிச்சு. காஞ்சதுக்கு பின்னாடி திருப்பி போட்டு தண்ணி தெளிச்சு வச்சுருக்கேன். தண்ணி இப்போ எடுக்கையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி தெளித்து போட்டோமா, அதை இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் இப்போ ஒரு இது வெந்துக்கிட்டு இருக்கு அடுப்பில். அதை போய் புளிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் புளியணும்னு சொல்லியிருந்தேன் நான், இடம் இல்லைன்னு. அதனால் இப்போ அடுப்பில் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு. வெறும் அரிசி வந்துன்னா நான் ஒன்றுமே செய்யலை. உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் செஞ்சுருந்தேன். இப்போயே நான் அரிசி தான் வெந்துக்கிட்டு இருக்கு. பச்சை அரிசியை நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க. சூப்பராக வரும். இதை பொரிச்சு காமிக்கிற பாருங்க. அப்படி ஒரு பொறன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி 2-3 தாம்பாளத்தில் வச்சுட்டு இதே துணியை அலசிட்டு புளிஞ்சு விட்டு இப்போ தாம்பாளத்தில் மாற்றி 2-3 தாம்பாளத்தில் மாற்றி காய வச்சுக்கலாம். சாயந்தரம் இது ரெடி ஆகிடும். சாயந்தரம் பொரிச்சிடலாம். கம்பியாக நல்லா சூப்பராக வரும். நான் எல்லாருக்குமே, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. நான் சொல்கிறது மாதிரியே செய்வாங்க. சூப்பராக வருதுன்னு சொல்லுவாங்க. நல்லா வரும் கம்பியாக. எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க தாம்பரத்தில். நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது நுணுங்காமல் கொள்ளாமல் உடையாமல் எப்படி வருது பாருங்க.
நான் நல்லா பரட்டி போட்டு நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டுங்க. காஞ்சிடும், ஒன்றும் பயப்படாமல் தண்ணியை தெளிச்சு விட்டுங்க. அவ்வளோதான், எடுத்துட்டேன். இதை கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். இப்போ கொடி 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 கொடியாக இருக்கு பாருங்க. பாருங்க, நேற்று புளிஞ்சு எடுத்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். இந்த சட்டி ஃபுல்லாக போடுன்ட்டு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். அதே அரிசி தான், மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராகவும் வந்தது. உங்களுக்கு எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன். இதை இப்போ புளிஞ்சது தான். நான் சாயந்தரமாக உங்களுக்கு அதை பொரித்து காமிச்சிடுறேன். நேற்று போட்டுட்டு இப்போ சாயந்தரம் பொரித்து காமிச்சிடுறேன். அவ்வளோதான். நல்லா வத்தல் போட்டோமா, வத்தல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி பொரியும் பாருங்க. வெறும் அரிசி மட்டும்தான். நான் கரைச்சலாக எதுவுமே செய்யலை. ரேஷனில் வாங்கிட்டு வந்த அரிசியை 4-5 வாட்டி கழுவிட்டு சோறு பொங்கி போட்டது தான். அரிசி வெறும் அரிசியில் தான் இது செஞ்சீங்களா என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பயப்படாமல் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் அரிசியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வடகம் போட்டு கூழ் வடகம் போட்டு புளிஞ்சி காய வச்சு எடுத்து பொரிச்சும் காமிச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்குது. பொறப்ப பாருங்கள். அப்படி தான் உடையும். அவள் அரிசியில் புளிஞ்சது மாதிரியே தெரியாது. ஏதோ மாவு அரைச்சி நம்ம இது பண்ணது புளிஞ்சது மாதிரி தெரியும். இது மாவெல்லாம் நீங்கள் அரைக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நான் பொங்குன மாதிரி பொங்கிக்கங்க. இல்லை எதுவும் உங்களுக்கு பொங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல தெரிஞ்சிங்கன்னா குக்கரில் வைக்கிறதுனா 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம சாதம்னா புழுங்கரிசினா 1க்கு 3 வைப்போம் தண்ணி. நீங்கள் வந்து பச்சரிசிக்கு 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி வைங்க. அப்படியே அது 10 நாள் நீங்கள் சோத்தை பொங்கி எடுத்துக்கிட்டு நம்ம சுடுதண்ணியை வச்சு இதை நல்லா பிடிச்சி கிடஞ்சி விட்டுட்டு அதை சுடுதண்ணியை வச்சு தனியாக கூட ஊற்றி கிடஞ்சி விட்டுக்கலாம். பச்சை தண்ணி ஒன்றுனா சேர்க்கக்கூடாது. 1 டம்ளருக்கு நீங்கள் ஒரு 6-7 டம்ளர் தண்ணி வச்சுங்க. நம்ம வேணால் நான் சுடுதண்ணி வச்சு கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி வச்சு நீங்கள் எல்லா ஜாமானையும் போட்டு அரிசியும் போட்டு பொங்கி ஈஸியாக நம்ம இந்த கவர் வச்சு புழிஞ்சு விட்டுடலாம். 4 கவர் தான். டக்கு டக்கு டக்குன்னு புழிஞ்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உரல் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் அரிசியில் செஞ்சது மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொரிமுறுக்கு மாதிரி இருக்கு மாற்றி அப்படின்னு சொல்லிட்டுங்க. எங்கிட்ட பிள்ளைங்க காலையில் பொரிச்சு நான் ஒரு பொடி ஒன்று பண்ணியிருக்கேன். அதையும் வீடியோ போடுறேன். அதுவும் இதுதான் கொடுத்து விட்டேன். சூப்பராக இருக்குது மத்தின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். பொரிமுறுக்கு மாதிரி அப்படி இருக்குது போகிறன்னு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காமிச்சிட்டேன், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் பொரிச்ச வடவத்தை சாப்பிட்டு காமிக்கிறேன். பல்லு இல்லாதவங்க கூட நல்லா சாப்பிடலாம். அப்படி மெதுன்னு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பொறுன்னு. நீங்கள் கஷ்டப்படாமல் செய்கிறதுக்கு தான் இது உங்களுக்கு செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா, எப்படி ஈஸியாக இருந்துச்சா எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.